அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் ஒவ்வொரு ராசிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி இனி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதிகார குணம் கொண்டவர்கள். நடுத்தரமான உயரம், கம்பீரமான தோற்றம் இருக்கும். நிமிர்ந்த நடையுடன் நடக்கக்கூடிய நபர்கள். நீண்ட புருவம், அழகிய பற்கள் உடையவர்கள். அடர்ந்த முடி இருக்கும். எடுப்பான காது கொண்டவர்கள். குணநலங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இவர்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். வாக்கு சாத்தியம் கொண்டவர்கள். அதாவது மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில் வல்லவராக இருப்பார்கள். சிரிக்க சிரிக்க பேசும் ஆற்றல் கொண்டவர்கள். வெகுளியாகவும் கள்ளம் கபடமில்லாமல் மற்றவரிடம் பழகும் குணம் கொண்டவர்கள். எடுத்த முயற்சிகளில் பிடிவாதத்துடன் நின்று வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். தன் பெயருக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வார்கள். திடீரென்று எதிலும் செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிப்பார்கள். மற்றவர்களிடம் அதாவது வேகமாக செயல்படுவதால் மற்றவர்கள் இவர்களை பார்த்து சில நேரங்களில் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அஞ்சா நெஞ்சம் கொண்டு பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மேஷராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்றால் குடும்ப வாழ்க்கை என்பது சற்று சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் அதிபதியே சுக்கிரன் என்பதனால் ஒருபுறம் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் சின்ன சின்ன நிம்மதி குறைவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவியின் ஆரோக்கியம் கூட சில நேரங்களில் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான சூழலும் ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். நல்ல குணமும் அது மட்டும் இல்லாமல் நல்ல கல்வி அறிவு கொண்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகமும் கொண்டவர்களாக மேஷராசிக்காரர்கள் இருப்பார்கள். மேஷராசிக்காரர்களுடைய பொருளாதார நிலையை பார்க்கின்ற பொழுது பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் தான தர்ம செயல்களுக்கு உதவி செய்வதில் சிறப்பாக செயல்படுவார்கள். தான் சார்ந்த சமுதாயம் சார்ந்த சமூக நல பணிகளிலும் ஈடுபடக்கூடிய அமைப்பானது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பழகியவர்களுக்கு துன்பம் இருந்தால் முன்னின்று உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக மேஷராசிக்காரர்கள் இருப்பார்கள். மற்றவருடைய திறமையை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பும் இவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பானது இருக்கும். எப்படிப்பட்ட தொழில் அமைப்பானது இவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்றால் செவ்வாயின் ராசியில் பிறந்ததுனால இயற்கையாகவே நிர்வாக திறமையானது இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். தைரியம் துணிவு மட்டும் இல்லாமல் பலரை வழிநடத்தக்கூடிய ஒரு யோகமானது இவங்ககிட்ட இருக்கும். மேஷ ராசிக்காரங்க செவ்வாயின் ராசியில் பிறந்ததுனால செவ்வாய்க்கு நட்பு ராசிகள்னு சொல்லக்கூடிய நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய ராசிகளான கடகராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, மீன ராசி ஆகிய நேயர்கள் இந்த ராசி நேயர்களுக்கு நட்பா பழகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கும். செவ்வாய்க்குரிய கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மேஷராசிக்காரங்க என்ன உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பார்க்கின்ற பொழுது கீரை வகை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸு, அவரைக்காய், எலுமிச்சம்பழம், ஆப்பிள் போன்றவற்றை சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இதுவரை மேஷ ராசிக்கான பலாபலன்களை கூறினேன். இனி ரிஷபராசி.